கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்கின்றது, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்களராய் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. தேவன் நம்மை எல்லா விதமான அசுத்த காரியங்களுக்கு விலக்கி தம்முடைய அன்பினாலே இடைக்கட்டி அதில் நிலைத்திருக்க உதவி செய்கின்றார். நாம் அதிகமாய் தியானிக்கின்ற காரியம் அன்புதான். இந்த உலகத்தில் அன்பு ஒரு மனுஷனுக்குள் இருந்தால் அவன் சந்தோஷமாய், சமாதானமாய், நீதியாய் காணப்படுவான். அன்பு பாவம் செய்யாது. அன்புக்கு துரோகம் பண்ணும் எண்ணம் கிடையாது. அன்பு ஒரு மனிதனுக்குள்ளே காணப்படுகின்ற பொழுது அவன் சகலத்தையும் தாங்குவான், சகலத்தையும் சுமப்பான், சகலத்தையும் நன்மையாய் நடத்துவான். அன்பு இல்லாதவன் நம்ப முடியாது. அவருக்கு நல்ல கனி இருக்காது. அவர்கள் செய்கின்ற காரியமெல்லாம் தோல்வியாய் காணப்படும். மாறாக நிம்மதியை கெடுக்கும் வண்ணமாக காணப்படும். ஆகவே நம்முடைய குடும்ப உறவில், நம்முடைய சபை உறவில், நம்முடைய தனிப்பட்ட நேசத்தில் எல்லாவற்றிலும் அன்பு பூரணமாய் காணப்பட வேண்டும். எந்த ஒரு மனுஷனுக்காகவும் மனசிக்காகவும் தன்னுடைய அன்பை விட்டு விடாதபடி நேர்த்தியாய் காத்து கொண்டால், நீதியாய் காத்து கொண்டால் கிறிஸ்து நம்மை ஜெயங்குளிராக வாழச் செய்வார். தேவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவின் கனிகளால் நிரம்ப பெற்று காணப்பட வேண்டும். துர்சிந்தனையோ பாவ எண்ணங்களோ வீணான சிந்தனைகளோ எதுவுமே இருக்கக்கூடாது. குடும்ப உறவிலும் சரி, தனிப்பட்ட வாழ்விலும் சரி, எந்த விதமான தீங்கான எண்ணத்துக்கும் நாம் இடம் கொடுக்கக்கூடாது. குறிப்பாக குடும்பத்தில் வாழ்கின்ற பொழுது அன்பை ஒருபோதும் இழந்தவர்களாக இருக்கக்கூடாது. அதை மெருகற்ற என்ன வழி உண்டோ அதை மாத்திரம்தான் நான் கை கொள்ள வேண்டும். ஆகவே அன்பில் நினைத்திருங்கள். கட்டாயம் கிறிஸ்து உங்களை நீதின் பெயரால் நடத்துவார். நாம் அன்பில் நினைத்திருக்கும் வண்ணமாக கிறிஸ்துவை சார்ந்திருக்கின்ற பொழுது கிறிஸ்து நம்மை ராஜ்யத்துக்கு தகுதியில் பாத்திரமாக மாற செய்வார். அன்பில் நினைத்திருப்போம். ஜீவனை காத்துக்கொள்ளும். கிறிஸ்துக்குள்ளே நாம் மகிமையாக பிரவேசிப்போம். ஆமென்.